சுவற்றுக்குள் இருந்து எப்படி வேண்டுமானாலும் போயிருக்க வேண்டிய ஒரு பெண்ணின் வாழ்க்கை தைரியமாக அதை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றது இந்த தமிழ் சமூகம்தான். என்ன நடந்தாலும் நான் வெளியே வருவேன், நான் என் காலில் நிற்பேன். அது வந்ததன் பிறகுதான் எனக்கு அந்த தைரியத்தை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதனால் தான் இந்த பயணம் இங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கின்றது. இந்த விருது எனக்கு மிக 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 முக்கியமான ஒரு விருது. இது நான் என் தொழிலுக்காக, என்னுடைய நடிப்புக்காகவோ, என்னுடைய பாடல் எழுதியதற்காகவோ அல்ல. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை, யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. உனக்கு ஏதாவது அநியாயம் நடந்தால் அதை எதிர்த்து போராடணும் என்று படித்துத்தான் தெரிந்து கொண்டேன். அது படித்து தெரிந்து கொண்டதன் பிறகு நின்ற பொழுது என்னை பார்த்து என்னை அடக்க நினைத்தவர்கள் பயந்தார்கள். அப்படி என்னை நானே மீட்டெடுத்து கொண்டு வந்த நான் இந்த சமூகத்தை பற்றி, சமூகம் எனக்கு கொடுத்திருக்கின்ற, இந்த தமிழ் சமூகம் எனக்கு கொடுத்திருக்கின்றதை நினைத்து, இந்த தமிழ் சமூகத்திற்காக, மக்களுக்காக நான் நிற்கின்ற இந்த பயணத்திற்கு இந்த ரோஹிணி என்கிற ஒரு தனி மனிதிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு விருது இது. இதைத்தான் நான் மிகப்பெரிய பெருமையாக ஏன் நினைக்கின்றேன் என்றால், இதைத்தான் எனக்கு நானே கொடுத்து கொண்ட ஒரு பள்ளி கல்வி, இல்லை கல்வி என்று சொல்வேன். அந்த கல்விக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு விருது. இந்த விருதை நான் ஏற்றுக்கொள்வதில் இன்னும் மிகப்பெரிய ஒரு கடமை உணர்வை நான் இங்கே எனக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிறேன். அந்த பாதையில் தான் இருக்கின்றோம். அதை இன்னும் ஆணித்தரமாக எனக்கு பார், நீ செய்து கொண்டிருப்பது இன்னும் பெருசா செய்யணும், இன்னும் அழுத்தமாக தைரியமாக உன் குரல் ஒலிக்கணும் என்பதை சொல்வது போன்ற ஒரு தட்டி கொடுத்து இங்கே உட்கார்ந்திருக்கின்ற தோழர்கள் போலத்தான் நீ எங்களவள் என்று என்னை ஏற்றுக்கொண்ட இந்த கழகத்தில், திராவிட கழகத்தின் ஒரு உறுப்பினர் நீ சொல்கின்ற வார்த்தையெல்லாம் நாங்கள் எத்தனையோ காலமாக பெண்கள் பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த சொற்கள். ஆனால் இதனுடைய வீரியம் இன்னும் பெரியதாக இருக்க வேண்டும், பெருசாக இருக்க வேண்டும் என்று எனக்கு இந்த கடமை உணர்வை உணர்த்திய விதமாக நான் நினைக்கின்றேன். அந்த உணர்த்திய அந்த கடமையை நான் ஏற்றுக்கொண்டு இன்னும் ஒரு பெரிய உத்வேகத்தோடு செயல்படுவேன் என்று இங்கே உறுதியளித்துக் கொண்டு, தமிழகமே இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியதும் பேச வேண்டியதும் எத்தனையோ இருக்கின்றன என்பதை உணர்ந்த இந்த பயணத்தை தொடருவேன் என்று. பெரியார் அவர்களை பற்றி எவ்வளவோ வாசித்து, எவ்வளவோ தெரிந்து, வியந்து இன்னும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. அடிப்படையில் அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவர் இருந்திருக்கிறார். யாருக்கும் யாரும் குறைந்தவர்கள் அல்ல என்பதை நாம் சாத்தியப்படுத்தும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது. அந்த தொடர்ச்சி ஐயா ஆசிரியர் அவர்கள் ஐயா மூலமாக கிடைத்திருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை. அவர் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக சொல்லிடுறாரு. பட் அது கிடையாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க,
எந்தெந்த இடத்துல என்னென்ன விதமாக நீங்கள் அதற்கான எதிர்வினையை வைக்கிறீங்க என்பதை நான் பார்த்து கொண்டு கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதே மாதிரி தோழர் அருண்மொழி தோழர், இத்தனை பேரும் இங்கே பிரின்ஸாக இருக்கட்டும், யாராவது அவர்களுடைய பேச்சில் தெரிகின்ற தெளிவு எங்கிருந்து வந்ததென்றால் இங்கே இருக்கும் இடத்திலிருந்து வந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து செவ்வனே முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வழியில் பயணிப்போம். நம் அனைவருக்குமான ஒரு உலகமாக இதை மாற்றுவோம். நம் நாளில் நடக்கவில்லை என்றாலும் பெரியார் நினைத்திருப்பாரா இந்த இடத்துல நாம் எல்லாரும் இப்படி பேசுவோம் என்று? ஆனால் அவருக்கு அந்த ஒரு தூர பார்வை இருந்தது. பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. வெளியே வாங்க, கட்டுக்கதைகளை எல்லாத்தையும் உடைச்சி எறிங்க அப்படின்னாரு. இதோ உடைச்சி எறிஞ்சு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரியான எல்லாருக்குமான ஒரு உலகத்தை நாம் சாத்தியமாக்க முடியும். நாம் நினைத்தால் அது முடியும் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அந்த உத்வேகத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டு நன்றி.